தேங்க்யூ அக்கா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன சொல்ல போறீங்க இப்ப அவரு அல்றா உங்களோட சர்ப்ரைஸ பார்த்துட்டா கண் கலங்கி அழுறாவோ, கண்ணால தண்ணி வந்து ஒன்றிருக்கு. இது வரைக்கும் யாரும் செய்யல, இப்ப முதல் தடவை செய்திருக்கா வேணா உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காகத்தான் இதெல்லாம் செய்யறாங்க. சந்தோஷமா இருக்கு ஏன்னா. சரி அழக்கூடாது, இன்னும் இருக்கு கிஃப்ட்டுகள். தமிழ் பேசும் உறவு கணவருக்கு வணக்கம். இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் ரெண்டு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப மிக்கியாக மாறிய ரினு நிற்கிறாரு. அதோட இப்ப என்னென்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தால் இப்ப பொக்கே, கேக்கு, 2 போட்டோ ஃப்ரேம். ஓகேங்க, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. உண்மையிலேயே இன்றைய தினம் என்ன ஒரு கவலையான, இப்ப நாம சர்ப்ரைஸ் பண்றோம், ஆனா கவலையான ஒரு இதா தானே இருக்கு. என்றால் இப்ப இலங்கையில இப்ப வெள்ளப்பெருக்கா இருக்கு. இப்ப ஓகே, நாங்களும் வேண்டிக் கொண்டு நாங்க இப்ப மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது. ஓகேங்க, இந்த வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இது போன்று உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. ஓகேங்க, வீடியோ தொடர்ச்சியா பாருங்க, போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சரி வாங்கலாம். அக்காக்கு ஜோசினியா இருக்கு என்ன, என்னடாப்பா மிக்கி எல்லாம் வந்திருக்கு, கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு வாங்கல. இதுகிட்ட வாங்கல, நாங்க வீடியோ எடுத்து காட்டணும் யார் அனுப்பினாங்களோ அவங்களுக்கு. இதுகிட்ட இல்லைங்களா அக்கா, வாங்க. நிறைய கிஃப்ட்டுகள் அமர்ந்திருக்கு அக்காவுக்கு. அதெல்லாம் ஒவ்வொன்றா இப்போ கொடுக்க போறோம். இந்த இது நம்ம அக்கா முழுசுற பார்த்தா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன வாழ்க்கையிலேயே முதல் தடவையா அப்படி சர்ப்ரைஸ் பண்றாங்களா? யாரா இருக்குமா இப்ப? யாரா இருக்கு நினைக்கீங்க? வெளிநாட்டுல இருக்கிற அக்காவா? பேர் என்ன வட? அப்ப வெளிநாட்டுல இருக்கிற அக்காக்கள்னு சொல்றீங்களா? சரி பாப்போமே, நீங்க ஒரு ஆள்ற பேரை சொல்லுங்க. கன்ஃபார்ம் இப்ப கிஃப்ட்டுகள் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு நீங்க கட்டாயமா கண்டுபிடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்ப பாப்போம். சரியா? கிஃப்ட்டுகள் எல்லாம் இப்ப நீங்க இப்ப கேக் வெட்டினா இல்ல, இதான் இப்பதானா? சரி, இப்ப உங்களுக்கு கிஃப்ட்டுகள் எல்லாம் இருக்கு. முதலாவது கேக்கை வெட்டுவோமே. அப்ப மிக்கி கொடுங்க கேக் அக்காட. அக்காட பேர் ரஞ்சினியா? சரி, கேக்கு வாங்கிடுங்க. அக்காக்கு அந்த என்ன எதிர்பார்க்கல தானே, அதனால சரி கேக்கு வெட்டுவோம். கத்தி ஒன்று எடுத்துவாங்க, வெட்டுவோம். ஃபேமிலியாக்க சேர்ந்து வெட்டினீங்கன்னா சரி. யாரு போன்ல? அப்பா லைன்ல இருக்கிறான், ஃபேமிலியாக்கலா? யாரா இருக்குமாக்கா கன்ஃபார்மா சொல்லுங்க. அப்ப பாருங்க கை ஒரு ஆள்ற பேர் சொல்லுங்க. இப்ப ஒரு ஆள் தான் செய்தது, இது ஒரு ஆள் தான் செய்தது. ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்தெல்லாம் செய்யல, ஒரு ஆள் செய்தது. அப்ப யாரா இருக்குமா அவங்கண்டு நினைக்கிறீங்க? ஒரு ஆள்ற பேரை சொல்லுங்க. அப்போ கிஃப்ட்ல நான் பார்க்கும் போது யார சொல்றீங்கன்னு பாப்போம். அப்படியா? சரி பாப்போமே. சரியா? அவங்களா இல்ல வேற யாருமான்னு பாப்போம். சரியா? கேட்க வெட்டும், கத்தியை கொடுங்க. ஃபேமிலியாக்கள் வந்து நீங்க போட்டோக்கு வந்து நின்றீங்கன்னா சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Siti. வெட்டிட்டேன் தானே. Happy birthday. விட்டுங்களா அவங்கள விட்டு இதுங்க. சரி சரி சரி, அது கடைசியில. சரியா? இந்தாங்க, இது இந்த சாக்லேட் பொக்கேயும் கொடுங்க அக்காவுக்கு வந்தது. அது இந்த பெரிய ஒரு பழ கூடையும் வந்துருக்கு. என்ன நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு. அக்காவுக்கு சாக்லேட் பிடிக்குமா, பழங்கள் பிடிக்குமா? ரெண்டும் பிடிக்குமா? சொல்லுங்க, வாயில இருந்த வார்த்தை வருது இல்லையே. ரெண்டும் பிடிக்கும். அப்ப பழக்கூட எடுத்து கொடுங்க அக்காவுக்கு வந்தது. பாருங்களேன், ஸ்பெஷலா இப்ப நீங்க பழங்கள் சாப்பிடணும்னு இப்ப பழக்கூட எல்லாம் வந்துருக்கு. எடுத்து கொடுங்க, நீங்க எடுத்து கொடுங்க. வெயிட்டா இருக்கா? அது சரி. என்ன இந்த கடும் வெயிட்டா தான் இருக்கு. என்ன எல்லா பழங்களும் இருக்கு அதுக்குள்ள.
சரி வெயிட்டா தானே இருக்குண்ணே. ம் சரி அக்கா, அக்காக்கு சந்தோஷமா இருக்கா? அழுகதான் வருது என்ன இப்படி எல்லாம் செய்யறாங்கன்ட்டு. ம் உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க. சந்தோஷமா இருக்கு என்ன. ம் சரி அழக்கூடாது என்ன, இன்னும் இருக்கு கிஃப்ட்டுகள். அப்ப அதெல்லாம் பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவீங்க. ம் அப்ப இப்ப யார் யாருக்கு நினைக்கீங்க? அவதானா 2 பேர் அதுல செல்வி அக்கா. செல்வி அக்கா. அப்ப பெஸ்ட் சொன்னீங்க காவேரி அக்காவா? காவேரி இப்ப செல்வியா மாறிட்டு சரி பாவமே. இப்ப கிஃப்ட் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு கன்ஃபார்மா ஒரு ஆள சொல்லுவீங்க தானே என்ன. சரி அழக்கூடாது சரியா. கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம் சரியா. ம் இத இத பாருங்க, இத பாருங்க. அத பிறகு பார்ப்போம். சரி இதுல இந்தாங்க அக்கா. இதை பிரிச்சு பாருங்க. என்ன வரைக்கும் நினைக்கீங்க இது? கூட ம் மழையோ மழை நேரத்துல கூட தேவைப்படும் தானே. அப்ப ஒரு புது கூடண்டு வந்துருக்கு போல. சரி அழகான ஒரு புது கூடண்டு. ம் ம் சரியா. அடுத்து பாப்பா வைங்க, மேசையில் வைங்கக்கா. ம் எதை பிரிச்சு பாருங்க. வேற எதுவும் இருக்கா? என்னடி? அதுவும் கிஃப்டா கொடுத்ததா அன்றைக்கு. யாரு கொடுத்த? நீங்களா? ம் சரியா. உடுப்புகள் என்ன சட்டையால் வந்துருக்கு. அக்கா பிடிச்ச கலர் என்ன? அதான் என்ன. இந்தாங்க அடுத்து. ஒன்றுக்கு 2 சில்வர் வந்திருக்கு போல. அது 2 அதுல ஒன்று எடுத்து போடுவோமே. அதுல போடுங்களா? அதுல ஒன்று எடுத்து போடுங்க. 2 இருக்கு அதுல. மற்ற எடுத்து போடுங்க. நல்லா இருக்கு, மேட்சிங்கா இருக்கு. உங்களோட அளவெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க வாங்கி தந்தவங்களுக்கு. சரி அக்காக்கு பிடிச்சிருக்கு தானே என்ன கிஃப்ட்கள் எல்லாம். சரி இப்ப யாராவது மாத்துறீங்களா? சரி அப்ப அவங்க 2 பேர் தான் சொல்றீங்க. அப்ப இங்க இருக்கிறவங்க நாட்டுல இருக்கிறவங்க யாரும் செய்திருக்க மாட்டாங்களா? ரோஹிணி பரிசா அவங்களா ஒரு ஆள் தான் செய்தது. அப்ப ரோகிணி ரோகிணி யாரு? அவங்களா? வருஷாரு? அக்கா அவங்கல்ல என்ன. சரி போட்டோ ஃப்ரேம் ஒண்ணு பாப்போம் என்ன. போட்டோ ஃப்ரேம் அதுக்குள்ள எடுத்துவாங்க. இதை பாருங்க. இப்ப கடைசி ஒரு சொல்லுங்க. அப்ப கன்ஃபார்ம் யாரா இருக்குமெண்டு. ஒரு ஆள் தான். சரி இன்னொரு குழு வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்க, உள்நாட்டுல இருக்கிறவங்க இல்ல. யாரா இருக்கு? நீதா 2 அக்காவும் இதுல இருக்காங்களா லைன்ல? 2 அக்காவும் இருக்கு. 2 அக்கா லைன்ல இருக்காங்க. என்ன யாருப்பா செய்தது? பாரு இருக்காங்க. 2 அக்காவும் இருக்காங்க. 2 அக்காவும் நான் செஞ்சிருக்கேன். இல்ல ஒரு ஆள் தான் மாத்துது.